Alright, so வணக்கம் guys, எப்படி இருக்கீங்க? I'm doing great and I hope you all are doing great. ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் ஜேர்னல் வந்து ஆப்வியஸாக இட்ஸ் கோயிங் டு பி ட்ரேட் மைண்ட், ஆல்சோ இட்ஸ் அ வீக்லி ரிவ்யூ ஃபார் மீ. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஜாலியான ஒரு வீக்லி ரிவ்யூ. நான் என்ன தப்பு பண்ணேன், போன வாரத்துலேருந்து இந்த வாரம் என்னோட ட்ரேட் எப்படி டிஃபர் ஆயிருக்கு, அப்புறம் ஜேர்னலை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், நான் ரெஃபர் பண்ணி என்னோட ஸ்ட்ராட்டஜி நான் மாற்றிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பல இன்சைட்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஐ மீன் சொல்லலாம் இன் த சென்ஸ் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ரேண்ட் அண்ட் மேபி அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ யா, ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம், லெட்ஸ் கெட் பேக். ஸோ தீஸ் வேர் த ட்ரேட்ஸ் தட் ஐ டுக் திஸ் வீக். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 3 ட்ரேட் எடுத்தேன். பட் இங்கே நான் 2 தான் ஜேர்னல் பண்ணியிருக்கேன், நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து டியூஸ்டே, லாஸ்ட் ட்ரேட் வந்து ஃப்ரைடே அண்ட் தேர்ஸ்டே ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ திஸ் இஸ் மை லைக் ஐ ஒரு மேனுவலி என்டர் அண்ட் இங்கே இதுதான் வந்து நான் மெட்டாலேருந்து இம்போர்ட் பண்ண ட்ரேட்ஸோட என்ட்ரிஸ்லாம் இங்கே தான் இருக்கும். ஸோ தீஸ் வேர் மை ட்ரேட்ஸ். ஆல்ரைட், ஸோ இஃப் யூ கேன் சி தீஸ் வேர் த ட்ரேட்ஸ் தட் ஐ இம்போர்ட்டட் ஃப்ரம் MT5. ஸோ பார்த்தீங்கன்னாலே இருக்கும். ஸோ யா, ஸோ இப்போ நம்ம இந்த ட்ரேட் ரிவ்யூஸ்லாம் பண்ணுவோம். இந்த வாரம் நம்ம என்ன பண்ணேன், என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நான் ஓவர் கம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். போன வாரம் என்னோட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ஒரு வீக்லி ரிவ்யூ லைவ் ஒன்று வந்திருப்பேன். ஸோ அதில் வந்து நான் போன வாரத்தோட ட்ரேட்லாம் வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தேன். ஸோ போன வாரம் பார்த்தீங்கன்னா நான் இதெல்லாம் வந்து ஒரு சில ட்ரேட்ஸ் ஆக்சுவலி அவுட் ஆஃப் நாலு ட்ரேடில் எனக்கு வந்து 2 ட்ரேட் வந்து எனக்கு வின்னிங் ட்ரேட், 2 வந்து லூசிங் ட்ரேட். ஓகே, இந்த ட்ரேட் வி கான்ட் டூ எனிதிங், இட்ஸ் a losing trade. This one, yeah, this one is a losing trade. Okay, but this one is a winning trade. It's not like எனக்கு ஒரு 3R ஆச்சு கிடைச்சிருக்கும் இந்த ட்ரேட்ல. பட் ஐ க்ளோஸ்ட் இன் பிரேக் ஈவன் பிகாஸ் ஐ ட்ரெயில்டு மை எஸ்எல். நான் வந்து ஹோல்டு பண்ணாமல் எஸ்எல் ட்ரெயில் பண்ணிட்டேன். ஸோ அந்த காரணத்தினால எனக்கு இந்த ப்ராஃபிட் மிஸ் ஆயிடுச்சா. அடுத்தது மண்டே, இது பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன். ஆனால் எனக்கு இது லேட்டர் இந்த நாள் வந்து எனக்கு டிபி போய் அடிச்சது. கரெக்டாக இந்த ஸ்விங் ஆச்சு பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்குல்ல. ஸோ இந்த ஸ்விங் வந்து அடுத்த ரன்லேயே மேலே போயிட்டு டிபி அடிச்சிட்டான். ஸோ எகெயின் நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட எஸ்எல் வந்து பிரேக் ஈவனில் வச்சிட்டேன். ஏன் வச்சேன், ஏன்னா ஐ வாஸ் ஆன் ஃபியர் டு நாட் லூஸ். ஓகே, அண்ட் ஐ வாஸ், டு பி ஆனஸ்ட், ஐ வாஸ் லிட்டில் பிட் ஆஃப் அஃப்ரைட் தட் எனக்கு ஒரு பியர் ப்ரெஷர் இருந்தது, லைக் வித்தின் மை செல்ஃப், தட் ஐ ஹாவ் டு கிளியர் திஸ் அக்கௌண்ட். ஸோ ஐ ஷுட் ட்ரேட் காஷியஸ் அண்ட் ஆல்சோ ஐ வாண்டட் டு கட் மை லாஸஸ் as soon as possible. So that's the important point. I was thinking I have to cut my losses as soon as possible. Okay, என்னோட லாஸஸ் வந்து சீக்கிரமாக கட் பண்ணணும். ஸோ ஒரு ட்ரேடுக்கு நான் 10K அக்கௌண்ட்டில் 0.5% ரிஸ்க் எடுக்கிறேன்னு நீங்கள், தட்ஸ் $50. ஸோ ஒரு ட்ரேடுக்கு நான் $50 ரிஸ்க் எடுக்கிறேன்னா அது ஆப்வியஸாக நமக்கு லாஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு $25 to $30 நான் க்ளோஸ் பண்ண பார்ப்பேன். தட்ஸ் கட்டிங் லூசஸ், ரைட்? ஸோ ஐ வில் ட்ரை டு டூ தட் அண்ட் ஐ ஹாவ் அ ஸ்பெசிஃபிக் டெக்னிக் டு டூ தட். ஸோ நான் அப்படி அந்த மாதிரி நான் பண்ணணும்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னோட ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸையும் நான் அவ்வளோ அக்ரெசிவாக ட்ரெயில் பண்ணிடுறேன். ஸோ தட்ஸ் த மிஸ்டேக். அதனால நான் ஆக்சுவலாக 2 ட்ரேட் வந்து என்னோட பிஎன்எல் லூஸ் ஆயிடுச்சு. அண்ட் தட்ஸ் பிகாஸ் அந்த ஒரு காரணத்தினாலே இட்ஸ் அ பிக் லாஸ் ஃபார் மீ. ஓகே, ஐ மீன் நாட் அ பிக் லாஸ், பட் இட்ஸ் அ லூசிங் வீக் ஃபார் மீ. இப்போ இந்த வாரம் அந்த ஒரு செருப்படி வாங்கிட்டோம். போன வாரத்தில் தப்பு பண்ணோம், ஜேர்னல் பண்ணோம், நாம ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்த வாரத்துலேருந்து நம்ம ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோமா, இந்த வாரம் நம்ம பண்ணோமா அப்படின்ற ஒரு கேள்வி என்னன்னா, பண்ணோமா, நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணோமா? எஸ், நாம் வந்து ஹோல்டு பண்ணோம். ஸோ அதோட ரிசல்ட் தான் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மண்டே நான் ட்ரேட் எடுக்கல. நான் கான்டெக்ட் சொல்லிடுறேன் பிகாஸ் அப்போதான் வந்து ஐ வில் நோ லைக் என்னோட எமோஷ்னல் கேபிட்டல் எப்படி இருந்தது, ஹவ் ஐ வாஸ் ஃபீலிங்
மென்டலி பிஃபோர் டேக்கிங் திஸ் ட்ரேட் அப்படின்னு சொல்லி தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன உடனே பறக்கிறான். நான்லாம் லைவாக பார்க்குறேன், அழுகாத குறை. திப்பு 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 திப்புன்னு ஏறுறான். 5 மினிட் விடுங்க, 3 மினிட் விடுங்க, 1 மினிட்ல கூட ஒரே ஒரு எஃப்இஜி டேப் தான் நடந்தது எனக்கு. சரி, ஆப்வியஸா வந்து இந்த இடம் ஏஷியன் லோ இருக்கு, ஏஷியன் லோ எடுத்துட்டான். சரியா, ஏஷியன் லோ எடுத்துட்டான், மேலே போற எல்லாமே ஓகே. கான்டெக்ட் வாஸ் குட், நரேஷன் நல்லா இருந்துச்சு. லண்டன் லோஸ் எடுத்துட்டான், ஏஷியன் லோஸ் எடுத்துட்டான், 4 ஹவர் எஃப்இஜி அந்த இருந்தது, 1 ஹவர் எஃப்இஜி சம்திங் இங்கே இருந்தது. டேப் பண்ணோடனே மேலே போவான்னு நமக்கு தெரியும். ஆனால் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக டெலிவர் ஆவாங்கிறது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ ஆஸ் அ ரிசல்ட் என்னால் ட்ரேட் எடுக்க முடியல. எனக்கு ட்ரேடு மிஸ் ஆயிடுச்சு. மண்டே நான் அப்படியே கட் பண்ணிட்டேன். நான் க்ளோஸ் பண்ணுற ஸ்ட்ரீமை ஐ டிடன்ட் டேக். ஐ திங்க் ஐ வாஸ் ஆல்சோ ஸ்ட்ரீமிங் லைவ். ஸோ யூடியூப் சேனல் செக் பண்ணி பாருங்கள், அந்த ஸ்ட்ரீம் இருக்கும். செம்ம வெறுப்பாக இருந்தது. இப்போ நான் டியூஸ்டே வந்தேன். டியூஸ்டே என்னாச்சு, திரும்ப ஆரம்பித்தா திப்பு திப்புன்னு போகிறான். இப்போ எனக்கு ஃபோமோ இட்ட ஆரம்பிச்சிருச்சு. என்னடா நேற்று நம்ம அவ்வளோ ப்ராஃபிட்டோட ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா இட்ஸ் லிட்ரலி 150 பாயிண்ட்ஸ் இன் ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் சும்மா இட்ஸ் வெரி அக்ரெசிவ். அதே மாதிரி நடந்துட்டு இருக்கு. எனக்கு இங்கே இந்த இடத்துல இந்த ஃபால் பார்த்தோன்னே என்னடா நம்ம என்ட்ரி கிடைக்கல, இதையும் விட்டுருவோமா, எனக்கு ஃபோமோ ட்ரிகர் ஆகுது. நான் லைட்டாக வந்து ட்ரேட் எடுக்கலாமா, 1 மினிட் கையெல்லாம் போகுது. ஆனால் நான் பண்ணலை. எண்ட் ஆஃப் த டே நான் பண்ணலை. ஃபோமோவில் நான் ட்ரேட் எடுக்கல. போனால் போயிட்டு போகுது, நம்ம செட்டப் வந்து எடுத்துக்கலான்ற ஒரு அந்த மாதிரி ஒரு 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 ரெசிலியண்ட்டாக இருந்தேன். அவ்வளோதான். ட்ரேட் என்ன போனால் போயிட்டு போகுது. ஆனால் பட் ஐ வாஸ் ஸ்டில் ஃபீலிங் இட். அந்த FOMO I was feeling it. It was furious inside me. So இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா as a result அந்த I was ready to lose this potential profit because of no entry, no setup. பட் எனக்கு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இட்ஸ் டெய்லி டைம் ஃப்ரேம். டெய்லி டைம் ஃப்ரேமில் 1 மினிட் கேண்டில் இது 5 மினிட்ஸ், சாரி. ஸோ 5 மினிட் கேண்டில் பார்த்தீங்கன்னா பாடி க்ளோஸ் ஆகலை. திஸ் இஸ் 50% டெய்லி எஃப்இஜி. பாடி க்ளோஸ் ஆகலை. ஆல்சோ நமக்கு பயங்கரமான ரிவர்சல் இருந்தது. லோவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நான் ஐ வாஸ் மார்க்கிங் திஸ் வாட்ஸ் திஸ் ஐ வாஸ் மார்க்கிங் திஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இது வந்து சேஞ்ச் ஆகும், இங்கே ஹையர் ஹை வைக்கணும்னு சொல்லிட்டு ஐ வாஸ் மார்க்கிங். இட் வாஸ் எவ்ரி திங் இன் லைவ், ஸோ யூ கேன் ரெஃபர் இட் அவுட். ஸோ இந்த 5 மினிட் எஃப்இஆர் தான் நம்ம என்ட்ரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஆல்ரெடி ப்ரீ பிளான்ட். ஓகே, பிகாஸ் செருப்படி எப்படி இருந்தாலும் லாஸ் வாங்க ஒரு ட்ரேட் எடுக்க போகிறோன்னா we should be already determined, or ஒரு ட்ரேட் எடுக்க போனோம்னா we should be already like prepared to take it as a loss. ஓகே, ஏன்னா நான் அப்படிதான் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த ட்ரேட் எடுக்க போறேன், இப்போ நான் லாஸ் ஆக போகுதுன்னா, செருப்படி வாங்க போறோம் அப்படின்னா எந்த இடத்துக்கு வாங்குவீங்க? இங்கே வாங்குவோம்னா இல்லை இங்கே வாங்குவோம்னா? எனக்கு இதுதான் பெஸ்ட்டாக செருப்படி வாங்கணும் முடிவு பண்ணிட்டு இங்கே வாங்குறது பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நம்ம கான்ஃபிடன்ஸ் நிறையா இருக்குது. டெய்லி எஃப்இஜி இருக்குது, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கா இருக்கு, 5 மினிட் எஃப்இஜி டேப் ஆகுதா ஆகுது, எல்லாமே உங்களுக்கு வந்து செக் பாக்ஸ் ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து எல்லாமே எஸ்எம்டி இருக்கா இருக்கு, எல்லாமே டிக் ஆகிட்டு வருதுங்கும் போது நான் ஆப்வியஸாக வில் கோ ஃபார் பை. ஓகே, அண்ட் தட்ஸ் வாட் ஐ டிட். பார்த்தீங்கன்னா ஐ வென்ட் லாங் ஹியர். இப்போ தான் கதை. இப்போ லாங் போயிட்டு ஓகே, பயாஸ்லாம் ஓகேவா இருந்தது. இப்போ ஜூம் இட் அவுட். ஸோ 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாருங்கள், இந்த 1 மினிட் எஃப்இஜி டேப்பு. நான் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஃபோமோ, ஆக்சுவலாக ஒரு லிட்டில் பிட் ஆஃப் ஃபோமோ தான். பட் என்னோட எஸ்எல் இங்கே இருந்தது, நான் இங்கே என்டர் ஆகிட்டேன். இந்த கேண்டில், இந்த சின்னதாக ஒரு லிக்விடிட்டி எடுத்தான் பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த கேண்டில் க்ளோஸ்லேயே நான் என்டர் ஆகிட்டேன். என்னோட டார்கெட் வந்து இந்த ஏரியா இருந்தது, இந்த ப்ரீவியஸ் டேஸ் ப்ரெசன்டட் எஃப்இஜி கிட்ட இருந்தது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா இட்ஸ் அ 2 hour ட்ரேட். ஓகே, ஸோ 5 மினிட் எஃப்இஜி டேப் வச்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல நான் போன வாரம் நான் அந்த ஜேர்னல் பண்ணாமல் நான் அந்த லெசனை கற்றுக்காமல் இருந்திருந்தேன். நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, இந்த லிக்விடிட்டி கீழேயோ இல்லை என்னோட பிரேக் ஈவன் இங்கே தானே, இந்த இடத்துலையோ நான் எஸ்எல் ட்ரெயில் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீம் ஆஃப் பண்ணியிருப்பேன். ஆனால் நான் போன டைம் கற்றுக்கிட்டனால நான் இப்போ என்ன பண்ணேன், லாஸ்ன்னு ஆகிப்போச்சு. ஓகே, அந்த அந்த நம்மளோட நரேஷன் பார்த்துக்கோங்க. லாஸ் தான் ஆக போகிறோம் அப்படின்ற ஒரு ட்ரேட் எடுத்துட்டோம் அப்படின்னா எப்படி தான் லாஸ் தான் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஹவு டு எஃபிஷியன்ட்லி லூஸ். ஓகே,
இது வந்து என்னோட invalidation level. So this is where my invalidation level is. So if market is going down to take my SL, then most probably my bias is wrong. Okay, so that's the only reason. I'm not going to go long again. So if my SL is not breached, then still the market is good, my bias is right. There is a chance, there's a probability that market might go higher. So that's what I was thinking about. So what I did is I didn't trail my SL. Okay, I left my SL as it is, and I kept my TP as it is, and I just closed my stream. I was not manually doing any interruptions to this trade. So this was I plan to just let it run. So that actually, if you can see, I exited. I'll take, yeah. So exactly, I exited at this area. So that's because I think yeah, இந்த இடம் இருக்கு. இங்கே தான் நான் எக்ஸிட் ஆனீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் ஆல்ரெடி 3 PM ஏஎம் செஷன். ஐ மீன் நியூயார்க் டைமில் முடிய போகுது. 3 PM மேக்ரோ முடிய போகுது. இன்னுமே வந்து மார்க்கெட் வாஸ் லைக் சாப்பிங் அரவுண்ட் இந்த ஹையர் எடுக்கல. ஸோ ஐ டோன்ட் ஃபீல் லைக் இதுக்கு மேலே எப்படி இருந்தாலும் நம்ம க்ளோஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ ரேதர் தேன் ஹோல்டிங் திஸ் ட்ரேட், let me just kill it off. So that's how I booked this profit for this trade. So if you can see higher time frame, there is an FEG, and there is a daily FEG, and in Harley, Harley time frame, this was respected. Okay, and in 15 minutes, in 15 minutes, this was the area where we went long. Okay, and this was the whole setup, and in 5 minutes, if you can see, there is a lower low here. Let me zoom it up. Yeah, so there is a lower low here, and ES line higher lower low. Okay, so there is an SMT. Also, I'm using CVD என்னோட ட்ரேட்ஸுக்கு டு கன்ஃபார்ம் பயாஸ் அண்ட் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ CVD வாஸ் ஆல்சோ புல்லிஷ். ஸோ தட்ஸ் த ரீசன் ஐ வென்ட் லாங். ஸோ FEG entry, I went long. So this is the trade that we took. அதுக்கப்புறம் ஸோ டியூஸ்டே கதை முடிஞ்சதா. இப்போது ஒன் திங் தட் ஒரு சாஸோ இல்லை வாட் எவர், ஒரு விஷயம் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, ரீவயரிங் யுவர் பிரெயின். ஓகே, த கான்செப்ட் ஆஃப் ரீவயரிங் த பிரெயின். இப்போ அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் நம்ம ட்ரேடிங்லனா, நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பேக் டெஸ்ட் பண்ணிட்டீங்க. அந்த பேக் டெஸ்ட் பண்ணும் போது ஒரு சில ரூல்ஸ் நீங்கள் செட் பண்ணுறீங்க. இந்த இதெல்லாம் இருக்கணும், இந்த க்ரைட்டீரியாலாம் இருந்தால் தான் நான் ட்ரேட் என்ட்ரி எடுப்பேன், இப்படி இருந்தால் தான் எக்ஸிட் ஆவேன். ஸோ ரூல் ஒன்று செட் பண்ணுறீங்க. இப்போது நான் வந்து அகெயின் இப்போ என்னோட இது எடுத்துட்டோம்னா ஒரு 5 மினிட்லையோ 3 மினிட்லையோ எனக்கு ஒரு FEG டாப்போ இல்லை எனக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் இருக்கணும், அப்போ தான் என்ட்ரி ஆவேன் எக்ஸிட் ஆவேன் என்ட்ரி ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு ஒரு ப்ளே புக்கில் நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃபால் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சுத்தமாக எனக்கு 1 மினிட்ல என்ட்ரி கிடைக்கல. 1 மினிட்ல ஆக்சுவலாக இருந்தது, பட் இட்ஸ் நாட் லைக் அது எனக்கு ப்ராப்பராக எல்லா செக், இட்ஸ் நாட் லைக் an A+ செட்டப் டு மீ. ஓகே, ஸோ அதனால நான் ட்ரேட் எடுக்கல. இப்போது நான் இந்த இடத்துல நான் ஃபோமோ இருந்தது, எனக்கு ஹெவி ஃபோமோ, பயங்கர சரியான ஃபோமோனால வெறியாகி சுற்றிட்டு இருந்தேன். இது லைவ்ல பார்த்தீங்கன்னா தெரியும், செம்ம காட்டாக என்னால் நம்பவே முடியல. 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா இதில் ஜேர்னல் பண்ணியிருக்கேன்னா 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா அது பாருங்க, கேண்டில் ஓப்பன் ஆகுது ஃபால். இந்த இடம்லாம் செதறிட்டேன், நான்லாம் வெறுத்துட்டேன். என்னடா இது இப்படி இதாகிட்டு இருக்கு, நம்ம இப்படி சும்மா பார்த்துன்னே இருக்கோமே, ஒரு ட்ரேட் எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டா இருந்துச்சு. ஆனால் இந்த கான்செப்ட் ஆஃப் ரீவயரிங் த பிரெயின் வந்து திஸ் இஸ் வேர் இட் கம்ஸ் இன். ஏன்னா இப்போது நம்ம ஒரு சைக்கிள் ஓட்ட கற்றுக்குறோன்னு வைங்க, நம்ம சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்கும் போது, ஐ மீன் ஃபர்ஸ்ட் சைக்கிள் ஓட்ட போகிறோம் அப்படின்னா நம்ம பிரெயின் வில் பி லைக் புல்லிங் ஆல் தீஸ் டர்ன்ஸ் ஆஃப் லைக், what if you
கீழே விழுந்துட்டா என்ன பண்ணுறது, இல்லை உனக்கு ஹைட்டு பத்தல கால் எட்டலைன்னா என்ன பண்ணுறது, ஏதாச்சும் ஒன்று ஆல் தோஸ் நெகட்டிவ்ஸ் திங்ஸ் எல்லாமே வந்து இட் வில் ட்ரிகர் யுவர் ஆன்சைட்டி லைக் வாட் எவர். Okay, because that's the concept is basically your brain doesn't know what will happen if you do this because it has never experienced it before. And the neural pathways வந்து ட்ரிகர் ஆகல. சைக்கிள் ஓட்டினா இப்படி இல்லாம தான் கனெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு யுவர் பிரெயின்ஸ் நியூரான்ஸ் ஆர் நாட் ஃபயரிங் அப். அதுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால இட் டசன்ட் நோ வேர் டு எண்ட். ஸோ இட் வில் பி லைக் புல்லிங் ஆல் தீஸ் தாட்ஸ் அண்ட் ஷிட். ஓகே, பட் 1 or 2 டைம்ஸ் நீங்கள் வந்து சைக்கிள் ஓட்டி பழகிட்டீங்க அப்படின்னா 3வது டைம் நீங்கள் சைக்கிள் உட்காரும் போது யூ வில் ஆப்வியஸ்லி நோ வேர் இட்ஸ் கோயிங் டு எண்ட். ஓகே, பிகாஸ் யூ வில் நோ ஓகே நம்ம எந்த உட்காரணும், நம்ம இந்த இடத்துல பெடல் பண்ணணும், இங்கே அமுத்த இங்கே பிரேக் போடணும், ஆல் தோஸ் ஸ்டெப்ஸ் யூ வில் பி ப்ராசஸிங் இட் அவுட். ஆல்சோ யுவர் பிரெயின் அட் திஸ் பாயிண்ட் யுவர் பிரெயின் வில் பி ஒயர்ட் like wired in the sense those neuron triggers will be like properly ஒரு லூப்லேருந்து இன்னொரு லூப்புக்கு போய் அந்த கனெக்ஷன்ஸ் இட் வில் பி லைக் ஃபுல்ஃபில்லிங் தட் லூப். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்குறோன்னு வைங்க. இப்போ நீங்கள் ஒரு ரூல் பேஸ்டாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அந்த ரூல் நீங்கள் ஃபாலோ, அதாவது அந்த 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 ரூல் வரல. ஓகே, ஐ மீன் ஓ மை காட் ஜஸ்ட் ஃபாகிங். ஸோ அந்த ரூல் வந்து அந்த செக் பாக்ஸில் வந்து கிளிக் ஆகலை. அந்த ஸ்ட்ராட்டஜி படி நீங்கள் அந்த என்ட்ரி எடுக்கக்கூடாது. பட் இந்த மாதிரி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு எடுக்கணும், எனக்கு கை துடிக்குது. ஏன்னா இந்த மாதிரி இடத்துல நீங்கள் எங்கே என்ட்ரு ஆயிருந்தாலுமே யூ வில் பி ஆப்வியஸ்லி இன் ப்ராஃபிட். சும்மா ஒரு 2 கேண்டில் பிடிச்சிட்டு வெளியே வந்துடலாம். சும்மா இங்கே போயிட்டு லைட்டாக ஒரு 2 கேண்டில் பிடிச்சிட்டு வெளியே வரலாம். லைட்டாக இங்கே போயிட்டு இங்கே வெளியே வரலாம். ஸோ ஆப்வியஸாக வந்து இட் வாஸ் அன் ஈஸி ஸ்கேல்பிங். ஓகேவா, ஏஎம் செஷன் அப்போ. பட் நீங்கள் அதை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் பிரெயினுக்கு யூ வில் பி கிவிங் எ லிட்டில் டேஸ்ட் ஆஃப் இட். எப்படின்னா ரூல் நம்ம வைக்கிறோம், அதை நாமளே பிரேக் பண்ணிட்டோம். பிரேக் பண்ணால் எப்படி இருக்கு, அந்த 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 ஒயரிங் வந்து நீங்கள் பிரெயினுக்கு கொடுக்குறீங்க. ஸோ ஆஸ் லாங் ஆஸ் யூ ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் அந்த ரூல் பிரேக் பண்ணாத அளவுக்கு நீங்கள் வந்து உங்களை நீங்களே ப்ரொடெக்ட் பண்ணி அதை நீங்கள் விட்னஸ் பண்ணக்கூடாது. ஒரு ரூல் பிரேக் பண்ணி எடுக்கிற ட்ரேடை நீங்கள் விட்னஸ் பண்ணக்கூடாது. அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் உங்கள் பிரெயினுக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ ஒன்ஸ் கொடுக்காத வரைக்குமே பிரெயின் வில் பி சில்லிங் அவுட். ஓகே, நமக்கு நம்ம இந்த ரூல் ட்ரிகர் ஆகல, நம்ம எடுக்கக்கூடாதுன்னா எடுக்கக்கூடாது, அவ்வளோதான். இல்லைன்னா என்ன ஆகுனா அதெல்லாம் இல்லை, எடுக்கக்கூடாதுன்னு செட் பண்ணிட்டு எடுக்கக்கூடாது. ஸோ தட்ஸ் வாட் யுவர் பிரெயின் வில் பி திங்கிங் அவுட். பட் இப்போ இந்த இடத்துல நான் எடுத்து பழகிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நான் ஒரு ட்ரில்ட்டில் போகிறனாலோ இல்லை வந்து ஒரு வாட் எவர் ரீசனோ ஓகே எனக்கு செட்டப் கிடைக்கலனாலோ இந்த டைம் நான் ஒரு 5 நிமிஷம் யோசிக்கிறேன், எடுத்துருக்கலாமோன்னு ஒரு 5 மினிட்ஸ் யோசிக்கிறேன்னா நெக்ஸ்ட் டைம் நான் ஒரு 2 மினிட்ஸ் யோசிப்பேன். அதுக்குள்ளே நான் ட்ரேட் எடுத்துருவேன் யோசிச்சுட்டு. அப்படியே பழக யோசிக்கவே மாட்டேன். ரூல் இருக்கோ இல்லையோ எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன், எஸ்எல்ஓ டிபிஓ. ஸோ த பாயிண்ட் இஸ் நமக்கு ரூல் பிரேக் பண்ணி நம்ம பழகக்கூடாது. ஓகே, தட்ஸ் த கான்செப்ட் ஆஃப் ரீவயரிங் யுவர் பிரெயின். ஸோ தட்ஸ் வாட் ஐ டிட் இந்த வாரம். பிகாஸ் இதெல்லாமே பார்த்து லிட்டரலாக பார்த்து இட் வாஸ் லைக் abuse to me. Nasdaq was literally abusing me. இந்த பாரு இங்கே என்ட்ரு ஆயிருக்கலாம்னா ஆனால் நீ என்ட்ரு ஆகலையா, எப்படி கீழே போகிறேன் பாரு. ஸோ தட் வாஸ் த நெரேஷன் ஐ வாஸ் லைக் கைண்ட் ஆஃப் having out with Nasdaq. But but at the end we won because sometimes அந்த ட்ரேட் எடுக்காதது கூட இட்ஸ் அ குட் ட்ரேட் ஒன்லி. யூ நோ வாட் ஐம் சேயிங். ஸோ ஆஸ் அ ரிசல்ட் நம்ம வெயிட் பண்ணனால எனக்கு இங்கே கிடச்சது, இங்கே என்ட்ரி கிடச்சிது, என்னோட ப்ராப்பர் செட்டப் கிடச்சிது, நான் ட்ரேட் எடுத்தேன். இப்போ நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எப்படி இருந்தாலும் என்ட்ரான்னு சொல்லிட்டு நான் எங்கேயாவது ஒன்று என்ட்ரு ஆகுறேன், எஸ்எல் ஹிட் ஆகுது. அடுத்தது என்ட்ரு ஆகுறேன், இங்கே எனக்கு ஆக்சுவலாக இதோட செட்டப் கூட இல்லை, நான் இங்கே என்ட்ரு ஆகுறேன், மறுபடியும் எஸ்எல் ஹிட் ஆகுது. இப்போது எனக்கு வந்து டெய்லி லாஸ் லிமிட் ஹிட் ஆகிடுச்சு. ஓகே, நான் ட்ரேட் எடுக்க அவ்வளோதான், லாக் அவுட் பண்ணிட்டேன், இல்லை நான் எடுக்கக்கூடாது. இப்போ எனக்கு ப்ராப்பரான செட்டப் வரும்போது நான் என்ன பண்ணுவேன், புரியுதா உங்களுக்கு? ஹவு திஸ் ஹோல் thing is fucking you up your strategy and your accountants உங்களுக்கு புரியுதா? It's lot more than you think. So I think this perspective towards rule based trading, I think it உங்களுக்கு அது ரிலேட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ I just want to share it out. ஸோ அடுத்தது again 25th, that's ஃப்ரைடே சரியான ட்ரேடு. ஃப்ரைடே வேற மாதிரி ட்ரேடு. இது ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஹை டைம் ஃப்ரேம்லேருந்து வருவோம்.
ஸோ 1 ஹாரில் பார்த்தீங்கன்னா லண்டன் லோ எடுத்துட்டான். சாரி, 1 ஹாரில் ஹவர்லியில் லண்டன் லோ எடுத்துட்டான். சரியா? எடுத்துட்டு விக்கு ஃபார்ம் பண்ணிட்டான். அப்படியே கீழே பாருங்க என்ன இருக்கு கீழே. ஓகே, ஐ திங்க் தேர் இஸ் அன் எஸ்எம்டி வித் திஸ் அண்ட் திஸ். ஓகே, வாட் எவர். சரி, எஸ்எம்டி இருந்திருக்கலாம். இங்கே தானே இருக்கு, பார்த்துக்கலாம். there is an SMT. Indeed it is. So இங்க பார்த்தீங்கன்னா this is like an higher low and இங்க பார்த்தீங்கன்னா it's a clear lower low இல்லையா? So that's SMT ES ஓட. அடுத்தது எனக்கு CVDலையுமே வந்து even though this fall was good, எனக்கு அவ்வளோக்கா இது டெல்டா வரல, செல்லிங் டெல்டா வரல. ஸோ 1 ஹாரில் என்ன பண்ணேன், நீங்கள் ஃப்ரைடே ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஐ வாஸ் ஆல்ரெடி நான் 9:30 ஓப்பனுக்கு முன்னாடியே ஐ வாஸ் பிளானிங் திஸ் லாங். ஓகே, ஏன்னா ஐ வாஸ் லைக் இந்த இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும், இங்கே இந்த இடத்துல தான் என்டர் ஆவேன். ஸோ ஐ வாஸ் எவ்ரி திங் வாஸ் ஆல்ரெடி ப்ரீ பிளான்ட் அண்ட் மார்க்கெட் வாஸ் எக்ஸாக்ட்லி ஆக்டிங் டுவர்ட்ஸ் ஆர் பிளான். ஸோ 1 ஹார்ல இது 15 மினிட்ஸில் பார்த்தோம்னா யா. ஸோ அகெயின் 15 மினிட்ஸில் எனக்கு நான் வந்து ப்ரீ ட்ரேடில் ப்ரீ ஓப்பனில் அப்போ சொல்லியிருப்பேன் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொல்லுவேன் எப்போவுமே. ஸோ அப்போ நான் சொல்லியிருப்பேன் இந்த லோ, ஐ மீன் இந்த டவுன் க்ளோஸ் கேண்டலுக்கு மேலே க்ளோஸ் வச்சா இது கோ போடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ எக்ஸாக்ட்லி தட்ஸ் வாட் ஹேப்பன். அண்ட் இஃப் யூ லுக் அட் 5 மினிட்ஸ், 5 மினிட்ஸில் திஸ் வாஸ் த கேண்டில் வேர் 9:30 ஓப்பனிங் நடந்தது. அதுக்கப்புறம் இந்த 5 மினிட் எஃபிஜி இருக்கா, இந்த எஃபிஜி டேப் பண்ணிட்டு நான் அந்த லைன் மார்க் பண்ண பார்த்தீங்களா, இன்னும் வரைக்கும் அதுக்கு மேலே க்ளோஸே வைக்கலாம். ஸோ தட்ஸ் த ரீசன் ஐ டிடன்ட் என்டர். இந்த இடத்துல நான் லாங் போயிருக்க வேண்டியது, ஆனால் 5 மினிட் கேண்டில் க்ளோஸுக்கு வெயிட் பண்ணணும்னு நான் முடிவு எடுத்தேன். வெயிட் பண்ணனால வி ஆல்ரெடி நோ திஸ் guy is going to fuck me up like this, so I didn't enter. So I was like, okay, let's just chill out, நமக்கு என்ட்ரி கிடச்சா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 5 மினிட் எஃபிஜி ரெஸ்பெக்டட், கீழே ட்ராப் ஆனா அண்ட் தேர் வாஸ் எஸ்எம்டி இல்லையா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய எஸ்எம்டி இருக்கு, ஆப்வியஸாக எல்லாமே டிக் ஆகிடுச்சு. ஸோ திஸ் த டைம் யூ ஹாவ் டு என்டர் கோ லாங். ஸோ பார்த்தீங்கன்னா ஐ வென்ட் லாங் இன் 1 மினிட்ல. ஸோ நான் வந்து இங்கே தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டட் எஃபிஜி இருக்கு. இது இன்வெர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம லாங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருந்தேன் மைண்டில். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டட் எஃபிஜியில் மார்க்கெட் ரிஜெக்ஷன், பாடி க்ளோஸ் ஆகலையா, நெக்ஸ்ட் கேண்டில் இந்த கேண்டிலும் க்ளோஸ் ஆகிட்டான். க்ளோஸ் ஆனவுடனே அடுத்த கேண்டில் ஐ வாஸ் வெயிட்டிங் அப், திரும்ப இன்வெர்ஸ் ஆகி உள்ளே வரானா. ஏன்னா சம்டைம்ஸ் மல்டிப்புள் இது நடக்கும், அது என்ன இன்வேலிடேஷன் நடக்கும். இந்த ப்ரெசன்டேட் அப்படியே மேலே போவான், திரும்ப உள்ளே வந்துடுவான், என்னடா பண்ணுறீங்கன்னு இருக்கும். ஸோ அது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு ஐ வாஸ் வெயிட்டிங், ஸ்பேரிங் திஸ் ஒன் கேண்டில். பார்த்தீங்கன்னா டக்கு நீங்கள் டேப் பண்ணி there was a rejection. So obviously there is every checkpoint that I had is ticked. ஸோ அதனால ஐ வென்ட் லாங் அட் திஸ் கேண்டில். அதுக்கப்புறம் லாங் போனோடனே தென் வி ஜஸ்ட் மூவ் அப் சைடு ஒன் சைடு அப். அண்ட் இதுதான் என்னோட ஃபைனல் லிக்விடிட்டி. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லண்டன் ஹைஸ் பேசிக்காக, அவ்வளோதான். ஸோ திஸ் ஹோல் செட்டப் வாஸ் லைக் லண்டன் லோ லிக்விடிட்டி எடுத்துட்டான், நெக்ஸ்ட் லண்டன் ஹை லிக்விடிட்டி எடுப்பான், தட்ஸ் த ஹோல் திங். அண்ட் அவன் அதுக்கு மேலேயும் பண்ணிட்டான். பட் I don't care about all these steps. This is my strategy, this is my setup, I took it out. So பார்த்தீங்கன்னா I closed exactly at the stop and yeah, we booked a profit here. இப்போ let's come to the hard part here. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 24th I went tilt just a little. ஏன்னா ஸோ இவ்வளோ நாள் வந்து ஐ வாஸ் ஹேவிங் அ ருட்டீன். ஓகே, நான் வந்து ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா ட்ரேடுக்கு ஒரு 7 o'clock நம்ம வந்து ட்ரேட் பண்ண உட்காருவோம் அப்படின்னா நான் 6:30 வந்து உட்காந்துட்டு ஸ்க்ரீன்லாம் வந்து ரெடி பண்ணி மார்க்கெட்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருப்பேன்.
ஸோ ஐ வாஸ் ஹேவிங் எ டிசிப்ளின் ரொட்டீன். இப்போ நான் தேர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரீம் வந்திருக்க மாட்டேன். ஏன் வரலன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ரோடு குழி தோண்டி இந்த தண்ணி வரும்ல, தண்ணி ரெடி பண்ணிருக்காங்க. அப்புறம் ரோடு போட்டானுங்க திரும்ப. என்னென்னமோ நடந்தது. சரியான சத்தம், ஜேசிபி சத்தம். ரோடு ரோட டர்ரு புட்டுன்ட்டு இருந்தேன். என்னால் ஸ்ட்ரீம் வர முடியல. இட் வாஸ் வெரி டிஸ்ட்ராக்டட் இயர். அதனால நான் ஸ்ட்ரீம் வரல. ஸோ என்ன பண்ணேன், ஸ்ட்ரீம் வராதனால நான் சிஸ்டமே ஆன் பண்ணல. நான் என்னோட டேப்லேயும் என்னோட மொபைல்லையும் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். 4 ட்ரேட் எடுத்தேன். ஓகே, இந்த நாலுத்துல ஃபர்ஸ்ட் ஐ மீன் 4மே வந்து இட்ஸ் நாட் ஆஸ் பர் மை செட்டப். ஓகே, ஐ ஹாவ் டு அக்னாலஜ் இட். இது வந்து என்னோட செட்டப்பே கிடையாது. இந்த இந்த நாள் வந்து ஒரு எஸ்எல் வாங்கிட்டு நான் கம்முன்னு இருந்திருக்கணும். ஸோ தட்ஸ் வாட் ஐ எம் சப்போஸ் டு டூ. ஆனால் நான் என்ன பண்ணேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெசன்டட் எஃப்ஏஜி கிட்ட செல் போனேன். வெயிட், யா. ஸோ ஐ வென்ட் லாங், ஐ வென்ட் ஷார்ட் இன் திஸ் ப்ரெசன்டட் எஃப்ஏஜி, ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டட் எஃப்ஏஜி டேப். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டேப் ஆகிட்டு ப்ராப்பராக இது பண்ணும். இன்னொன்று என்னன்னா, லண்டன் லோ இருக்கு. லண்டன் லோ லிக்விடி எடுத்துட்டான். ஆக்சுவலாக நீங்கள் இப்போ எனக்கு புரியுது, லண்டன் லோ லிக்விடி எடுத்துட்டான்னா இந்த இடத்துல ரிவர்சல் வந்து ஆஸ் பர் மை அனாலிசிஸ் எனக்கு ப்ராப்பராக ஒரு ரிட்ரேஸ்மெண்ட், ஒரு டீப் ரிட்ரேஸ்மெண்ட் ஆர் வாட் எவர் இட் ஷுட் கம். ஓகேவா? ஆனால் என்ன பண்ணேன், அதுக்கு ஆக்சுவலாக அதுக்கு தான் வெயிட் பண்ணியிருக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே டக்குன்னு முன்னாடியே செல் போயிட்டேன். செல் போனோடனே எஸ்எல் இந்த ஹைல வச்சேன். இந்த இங்கே செல் போயிட்டு இங்கே எஸ்எல் வச்சேன். என்ன ஆச்சுன்னா அடுத்தடுத்து செருப்படி வாங்கினேன். நல்லா வாட்டமாக வாங்கினேன்னா ஓகே. அடுத்தது சும்மா இருக்கணும்ல. இப்போ வந்து எனக்கு ட்ரிகர் ஆயிட்டேன். அடடா, எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம லாஸ்ல இருந்தா நல்லா இல்லையே, நம்ம ஒரு ப்ராஃபிட்டபிளா ஒரு ட்ரேட் எடுக்கணுமே சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், வாஸ் ஃபோகஸிங் ஆன் டேக்கிங் மோர் செட்டப்ஸ். ஓகே, ஸோ இஃப் யூ கேன் சி, இங்க ஒரு எஃபிஜி இருக்கா. எஃபிஜி இது கூட ஆகல, ரெஸ்பெக்ட் கூட ஆகல. நான் லாங் போயிட்டேன். என்னோட எஸ்எல் இங்க. ஓகே, ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங், ஐ கெப்ட் மை எஸ்எல். இது பெருசா வச்சேன்னு நினைக்கிறேன். என்னோட எஸ்எல் இங்க வச்சேன். செருப்படி அடி, சரியான அடி. இதெல்லாம் வாங்கிட்டு சமகாண்டாயிடுச்சு. இதுக்கப்புறம் சும்மா இருக்கணும்ல, இல்ல என்ன பண்ணிட்டேன், இப்போ ஒரு மனசுல ஒரு பயம் இருந்துச்சு. ஓகே, போனவன் வந்து சக்சஸ்ஃபுல்லா மேல போயிட்டு லண்டன் ஹையும் எடுக்கல. ஐ மீன் லண்டன் ஹை எடுத்துட்டான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லண்டன் லோ எடுத்துட்டான், லண்டன் ஹை எடுத்துட்டான். இப்போ வந்து ரெண்டு சைடு லிக்விடிட்டி எடுத்ததுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு சைடு மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன். ஆனா இது வந்து ஒரு கான்செப்ட் தான். நான் இதை வந்து இது ஆக்சுவலா ஓப்பன் ஆகும். ஆனா இது எனக்கு ஏத்த மாதிரி நான் ட்வீக் எதுவுமே பண்ணல. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் ரேண்டம்லி திங்கிங், கீழே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி இருக்கு, ஆப்வியஸா இதை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன். சிவிடிலையும் பார்த்தீங்கன்னா செல் சைடு தான் வந்தானுங்கன்னு நினைக்கிறேன். சிவிடியில் பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு இவ்வளோ தூரம் ஹை போயிருக்கான். ஆனால் இங்கே பாருங்க, இந்த பையிங் டெல்டாவே இல்லை. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே ஃபக் இட், வி கோ பால் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செல் போயிட்டேன். எங்கே போனேன்னா, ஐ திங்க் ஐ வென் ஷார்ட் இன் திஸ் ஏரியா. மை எஸ்எல் வாஸ், ஆமாம் எஸ்எல் இந்த டைம் இந்த இதில் கொஞ்சம் பெருசு. இந்த எஃபிஜிக்கு மேலே, இந்த இன்வெர்ஸ்ட் எஃபிஜிக்கு மேலே என்னோட எஸ்எல் இருந்தது. என்னோட டிபி வந்து நான் சரி அட்லீஸ்ட் ஒரு 1.5 பிரேக் இவன் எடுத்துட்டு ஓடிடலாம். ஆமாம், நமக்கு ஒரு கும்பிடு போட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஐ வாஸ் லைக் ஹியர். அதுக்கப்புறம் மார்க்கெட் திரும்ப வந்து இந்த ப்ரெசன்டட் எஃபிஜி கிட்ட வந்து ரீடெஸ்ட் ஆகும்போது ஐ ஸ்கேல்ட் அப் அகேன். யூஸ்வலி ஐ டோன்ட் ஸ்கேல் அப், பட் யா ஐ broke my rules. Yes, I did. Also, this whole trade is fucked up. Even though it's a break even to me, I am not proud of this one. ஏன்னா I completely messed up my mental capital. I was completely, I'm not even supposed to trade today. I mean, trade Thursday, but I did. So the good thing is I managed it well. கொஞ்சம் பிரேக் even எக்ஸிட் ஆனேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இந்த கேண்டில் வரும்போது எனக்கு எக்ஸிட் ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு அது அங்கேயே பிரேக் even வந்துட்டான். ஸோ போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ அந்த பிரேக் even ட்ரேடு தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடர் தான் 4 ட்ரேட் எடுத்திருக்கேன். 2 வந்து எஸ்எல், மூணாவது வந்து செல்லு, 4வது வந்து அதோட அகெயின் ஸ்கேல் அப் பண்ண ட்ரேட். ஸோ தட்ஸ் த ஸ்டோரி.
ஸோ இந்த வாரத்திலேருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, ஜேர்னலிங் இங்கே தான் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் ஜேர்னல் பண்ணாமல் இருந்தேன்னு வைங்களேன், ஈவன் தான் நான் ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் எடுத்து வச்சிருந்தேன். இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தாலுமே என்னால ரீலீவ் பண்ண முடியாது அந்த மொமெண்ட்ட போய். ஏன்னா, எனக்கு தெரியாது. நான் வந்து ஹவ் வாஸ் ஐ ஃபீலிங்? அந்த ட்ரேட் எடுக்கும்போது என்னோட மென்டல் கெப்பாசிட்டி எப்படி இருந்தது? ஹவ் வாஸ் லைக் என்னோட எமோஷனல் பயாஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு என்னால ரீலீவ் பண்ண முடியாது. அது வந்து ஒரு மாரி ஃபாகி ஆயிரும். இல்லையா? ஏன்னா நேத்து நடந்தது, முந்தா நேத்து நடந்தத விட நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அந்த மாரி தான். ஸோ அது இப்ப நான் திங்கட்கிழமை நடந்தது எனக்கு ஒரு மாரி ஃபாகி ஆயிரும். உங்களுக்கு கான்செப்ட் தெரியும். பட் ஸ்டில் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பத்தாதுங்கும்போது, தட்ஸ் வேர் ட்ரேட் மைண்ட் ஆர் ஜர்னலிங் கம்ஸ் இன் பிளேஸ். நீங்க ஜர்னல் பண்ணி வச்சுட்டீங்கன்னு வைங்க கையோட, எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துரும். மார்க்கெட் கண்டிஷன் என்ன? வாலட்டிலிட்டி ஹை, கான்ஃபிடென்ட்டா இல்லையா? ட்ரேட் செட்டப் என்ன? எவ்வளோ ஆர்ஆர் கேப்சர் பண்ணீங்க? எல்லாமே வந்துரும். இங்க பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஃபெல் அக்ரெசிவ்லி 30 மினிட்ஸ் இந்த டேட்டாலாம் போட்டேன். இப்ப மிஸ்டேக் வந்து இந்த ட்ரேட்ல எந்த மிஸ்டேக்கும் நான் பண்ணல. ஓகே. தட்ஸ் அ தம்ஸ் அப் டூ மீ. ஸோ எந்த மிஸ்டேக்குமே பண்ணல. Improvement. Even though it was hard, I didn't take a single trade when market was rapidly falling back to back. நான் சொன்னேன்ல இந்த இது அப்பயே ஜேர்னல் பண்ணி வச்சிட்டேன். பேக் டு பேக் waited patiently and that patient protected my mental capital. Also after taking the trade, the delivery was slow. So closed the stream and didn't watch the market. So exactly I was following my plan and அதுதான் நடந்தது. இப்போ என்னோட செக்லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு பாருங்க. இந்த ட்ரேடோட செக்லிஸ்ட் வந்து ஜேர்னல் பண்ணிட்டேன். பிரசன்டட் எஃப்இஜி ஃபார்ம் ஆகல. ஐ மீன் பிரசன்டட் எஃப்இஜி ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் என்னோட ட்ரேட் அது பெஸ்ட்டாக இல்லை. ஸோ ஐ டிடன்ட் டேக் இட் அவுட். அடுத்தது வந்து சிவிடி அலைன்மெண்ட் இருந்தது. ஹை டைம் ஃப்ரேம் பயாஸ், டெய்லி எஃப்இஜி இருந்தது. ரேஞ்சிங் மார்க்கெட்டா இல்லை என்ன எந்த சைடுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ லிக்விடிட்டி. ஏன்னா கீழே வந்து டெய்லி இது எடுத்துட்டான். ஸோ மார்க்கெட் லிக்விடிட்டி ஒன் சைட் ஷுட் பி டேக்கன் அவுட் மார்க் பண்ணிட்டேன். அடுத்தது 2 hour டைம் பேஸ்ட் எக்ஸிட். ஸோ இந்த செக்லிஸ்ட்லாம் டிக் பண்ணி நான் வந்து இந்த ட்ரேட் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன், அட்வான்ஸ்டில் ப்ளே புக் செக்ஷன் போய் பார்த்தோம்னா, இப்போ நான் எனக்கு எந்த செக்லிஸ்ட்லாம் வந்து எனக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த 3மே என்னோட இப்போதைக்கு நான் ட்ரேட் ஜேர்னல் பண்ண ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? லண்டன் இந்த இந்த ஸ்ட்ராட்டஜியும் இது இந்த 2மே வந்து இட்ஸ் ஒர்க்கிங் ஃபைன். பட் திஸ் இஸ் ஒர்க்கிங் கிரேட். ஸோ எப்படி நான் எடுத்திருக்கேன், பிஎன்ஆர் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, என்னால் அக்கா வந்து எல்லா இதுவுமே என்னால் பிரிச்சுக்க முடியும். ஆல்சோ சைக்காலஜி நம்ம என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கோம், எப்படி அதோட ரேஷியோ எப்படி இருக்கு, ட்ராடவுன்ஸ்ல எப்படி இருக்கு, ரிஸ்க் அனாலிசிஸ் எப்படி இருக்கு. ஸோ யூ கேன் கிளியர்லி சி யூசிங் அ ஜேர்னல். ஓகே. ஸோ இப்போ நம்ம இதில் பார்த்தோம்னா வீக்லி ரிவ்யூவில் வி கேன் ஆல்ரெடி சி இந்த இதில் வந்து மிஸ்டேக் அகெயின், excellent trading plan, nice execution. So this is the feedback. So I don't have to improve anything from it last week. நான் எப்படி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா போதும். ஆல்சோ வி ஆர் இஃப் யூ கேன் சி, இது வந்து ஒரு 10K அக்கௌண்ட்டு. வி ஆர் ஜஸ்ட் 1% அவே ஃப்ரம் ட்ராக்கிங் திஸ் ஒன். ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக் வந்து என்ன நடக்குது என்னன்னு சொல்லிட்டு. இந்த ஜேர்னல் வந்து இப்போதைக்கு ஃப்ரீயாக தான் இருக்கு. எப்போனா August 1st வரைக்குமே எல்லா ஆக்சஸ் நீங்கள் இப்போ பார்க்குற எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து ஆக்சஸ் ஃபிக்சஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ. ஓகேவா? ஆகஸ்ட் 1st இல்லை, July 31st வரைக்கும். ஸோ நீங்கள் சைன்இன் பண்ணி இந்த ட்ரேட் யூஸ் பண்ணணும்னா பயோவில் லிங்க்ல எல்லா ஐ மீன் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா இடத்துலையுமே வந்து ட்ரேட் மைண்ட் நம்ம ப்ராடக்ட் பேர் இருக்கும். அதில் போய் சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் அப்ரூவ் இட் ஃப்ரம் தி பேக் சைட். ஸோ yeah, you can go ahead use our journal. ஆகஸ்ட்லேருந்து நாங்கள் பெய்டு பிளானுக்கு மூவ் பண்ணுறோம். ஸோ if you want to see, so this is our paid plan. Again, it's affordable. Okay. ஏன்னா நம்ம ஜேர்னல் வந்து இது ஒரு ட்ரேடிங் ஜேர்னல். ஸோ ஃபாரின்ல வந்து அமெரிக்கன் மார்க்கெட்ஸில் தே ஆர் சார்ஜிங் லைக் $1,500 per month ஃபார் அ ஜேர்னல் லைக் தட். ஓகே. இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற ஃபீச்சர்ஸ் வந்து அவங்களும் கொடுக்குறாங்க. 1,500 கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. கம்பேரிட்டிவ்லி நம்மளோட லோவஸ்ட் பிளானே 800 per month. ஸோ இட்ஸ் அப் டு யூ. யூ கேன் சூஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபீச்சர்ஸ் லிமிட்டடாக இருக்கும். ஸோ இட்ஸ் அப் டு யூ, உங்களுக்கு எப்படி வேணுமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஆனுவல் பிளான்ஸ் போனீங்கன்னா 15% டிஸ்கவுண்டோட பே பண்ணலாம். திஸ் இஸ் அவைலபிள் ஃப்ரம் August 1. ஓகே. ஸோ
ப்ளீஸ் கோ ஹெட் செக் அவுட் அவர் வெப்சைட். ஓகேவா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக ஜேர்னல் பண்ணுங்க. ஏன்னா இந்த வீக்லி ரிவ்யூஸ் ஆல் அபவுட் ஜேர்னலிங் அண்ட் ரிவ்யூவிங் யுவர் ட்ரேட்ஸ் அண்ட் ரீலிவிங் யுவர் பாஸ்ட் மிஸ்டேக் அண்ட் இம்ப்ரூவிங் ஃப்ரம் தட். அதுதான் வந்து இந்த ஹோல் கான்செப்ட் வீக்லி ரிவ்யூவிங். So I hope you all learned something, and I definitely learned a lot reviewing my trades. And Monday, today is Saturday, okay, and Monday we'll be coming live again. And பார்க்கலாம், it's a make or break for us. Phase 1 clear பண்றோமா இல்லையான்னு சொல்லிட்டு Monday பார்க்கலாம். So until then, this is your guy CK signing off. So yeah, bye bye.